ஏன் விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான்? அவனை சாப்பிட தூண்டியது சர்ப்பமா, அல்லது அதன் பின் வேறெந்த சக்தியும் இருந்ததா? விலங்குகளில் சாதுவான மிருகங்களும் மனிதனை கூட அடித்து உண்ணும் மாமிச பட்சி போன்ற மிருகங்களும் இருப்பது ஏன்? தேவனுடைய படைப்பே அப்படிதானா? இன்றைய நாளின் நிகழ்ச்சியின் மூலம் மேற்கண்ட கேள்விகளுக்கு ஒரு சில பதில்களை காணலாம். வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தானியேல் 10ஆம் அதிகாரத்தை சிந்திக்க போகிறோம். இந்த கடைசி 3 அதிகாரங்களும் ஒரே தரிசனமாக கையாளப்பட வேண்டும். இது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தது. தானியேலின் காலத்தை தொடர்ந்து நடைபெறப்போகிற சில சம்பவங்களை குறித்தும் இன்னமும் வருங்காலத்தில் நடைபெறப்போகிற சம்பவங்களை குறித்தும் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பகுதியில் சரித்திரத்திலே காணப்படுகிற சின்ன கொம்பாகிய அந்தியோகஸ் எபிபனஸை குறித்தும் கடைசி காலங்களிலே வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேத பண்டிதர்கள் தானியேல் கண்ட தரிசனங்களிலேயே இதுதான் மிக மகத்துவமான தரிசனம் என்கிறார்கள். மற்ற அதிகாரங்களை காட்டிலும் மிக வித்தியாசமான பல காரியங்களை இங்கே நாம் பார்க்கலாம். இந்த கடைசி தரிசனத்தில் வெளிப்படுத்தலின் வழிமுறையும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒரு குறிப்பிடத்தக்க காரியம், கடந்த தரிசனங்களிலே சேர்த்து கொள்ளக்கூடிய பல சிறிய குறிப்புகள் இங்கே காணப்படுகின்றன. இவை எல்லாமே கொடுக்கப்பட்ட காலத்தில் தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் இவைகளிலே பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டன. அவை இப்பொழுது சரித்திரமாக இருக்கிறது. மேலும் இன்னும் அநேக காரியங்கள் நிறைவேற வேண்டியவைகளும் இருக்கின்றன. அதாவது கடைசி காலத்திலே நிகழப்போகும் சம்பவங்கள் எவைகளெல்லாம் நிறைவேறி இருக்கின்றன, எவைகளெல்லாம் இன்னமும் நிறைவேறப் போகின்றன என்பவைகளுக்கு இடையிலே அதை பிரிக்கும் கோடு தெளிவானதாக இல்லை. ஏற்கனவே நாம் பார்த்த தரிசனங்களிலே சமீபத்திலே நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்தும் நீண்ட காலங்களுக்கு பின்னர் நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்தும் இணையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சமீப காலத்திலே நிறைவேற வேண்டியவைகளே பின்னான காலங்களிலே நிறைவேறப் போகிறவைகளுக்கு திறவுகோலாக இருக்கிறது, அல்லது புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது என்று சொல்லலாம். உதாரணமாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிற அந்தியோகஸ் எபிபேனஸுடைய செயல் எதிர்காலத்திலே அந்தி கிறிஸ்து செய்ய போகும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களையும் புரிந்து கொள்வதற்கான அடிப்படையை தூதன் தானியேலுக்கு கொடுக்கிறான். பாருங்கள், தானியேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் இது நிறைவேற இன்னும் வெகு காலமாகும். மட்டுமல்ல, இது தானியேலின் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தீர்க்க தரிசனம். மிக வினோதமான ஒரு பகுதிக்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து செல்கிறோம். ஆவிக்குரிய உலகத்தை மூடிக்கொண்டிருந்த மறைவு சற்று விளக்கப்படுகிறது. காணாத உலகத்தை நாம் சிறிதளவு பார்க்கிறோம். தானியேல் கண்ட இந்த தரிசனத்தின் விளைவாக தானியேலுடைய வாழ்க்கையிலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளே நுழையும் பொழுது அந்த விசுவாசிக்கு நல்ல தூதர்களை குறித்தும் விழுந்து போன தூதர்களை குறித்ததுமான காரியங்கள் காட்டப்படுகின்றன. சாத்தானின் ராஜ்யத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். அது நம்மை குறித்ததுமாயும் இருக்கிறது. பல மனிதர்கள் கொஞ்சம் உண்மையை எடுத்துக்கொண்டு மிக அதிகமான கட்டுக்கதைகளை அதோடு ஒட்டி விடுகிறார்கள். நாம் வேதம் சொல்லுகிற காரியங்களை குறித்து மட்டும் சிந்திக்கப் போகிறோம். தேவதூதர்கள் சுய சிந்தை செய்யக்கூடியவர்களாகவே படைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே தான் தேவனுக்கு விரோதமான கலகத்திலே பல தூதர்கள் சாத்தானை பின் சென்றார்கள். இப்படி சாத்தானை பின் சென்ற தூதர்களை குறித்து தான் பிசாசுகள் என்று நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்கிறோம். தேவதூதர்கள் வெவ்வேறு நிலைமைகளிலே, பொறுப்புகளிலே, வல்லமைகளிலே, திறமைகளிலே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வித்தியாசமான காரியங்களை தெளிவாக கூறுகிறது. பரலோகத்தில் உள்ளவைகள் மட்டுமல்ல, பூமியில் உள்ளவைகள் மட்டுமல்ல, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான காரியங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார்.
நாம் காண முடியாத பல தேவனுடைய சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. வல்லமையின் உலகத்திலே இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. இதை இப்பொழுதுதான் நாம் கண்டறிகிறோம். முழுமையையும் நாம் அறியவில்லை. அவர் பல சிங்காசனங்களை படைத்திருக்கிறார். மிகாவேல், காபிரியேல் போன்ற பலர் அங்கே உண்டு. கர்த்தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது கேருபீன்களையும் சேராபீன்களையும் குறிக்கிறது. அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 1:14 பார்ப்பது போல காவல் புரியும் தூதர்களை குறிக்கிறது. உயர்ந்த பொறுப்புகளிலே இருந்த சில தூதர்கள் விழுந்து போய் சாத்தானை பின்பற்றினார்கள். துரைத்தனங்களை குறித்து வேறு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 6:12 பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சாத்தானும் தனது படைகளை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு படை மற்றொரு படைக்கு எதிராக அணிவகுத்து ஆயத்தமாக இருப்பது போல 2 பக்கங்களிலேயும் சேனை தலைவர்கள் உண்டு. பிசாசனுடைய துரைத்தனங்கள் தேசங்களை குறித்து அறிந்தவைகளாக இருக்கின்றன. அவனது வல்லமைகள் யுத்த வீரர்களைப் போல இருக்கிறார்கள். இந்த பிசாசுகள் மனிதர்களை பிடித்து கொள்ள தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் உலகத்திலே சாத்தான் சொல்லும் காரியங்களை நிறைவேற்றும் பிசாசுகளாய் இருக்கின்றன. ஏனென்றால் இங்கே அவன் பல குரங்கு சேஷ்டைகளை செய்கிறவனாய் இருக்கிறான். மேலும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கின்றன. இவைகள் உலகத்தில் உள்ள பல மதங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றன. நீங்கள் உணராவிட்டாலும் பிசாசின் இந்த கூட்டம் மிக பெரிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மதங்களுக்கும் சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பலர் நினைக்கலாம். ஆனால் இவன் மதத்தை உற்சாகப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்தவ மதத்தை முக்கியத்துவப்படுத்துகிறான். நாம் வாழும் இந்த உலகத்திலே இந்த 2 குழுக்களும் அலைந்து திரிகின்றனர். மனித ஆத்மாக்களை கைப்பற்றுவதற்காக முடிவில்லா போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் படிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், தானியேல் 10:1 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்கு முன் 534ஆம் வருடம் கோரேஸ் ராஜாவின் 3ஆம் ஆண்டாக இருந்தது. அதாவது 70 வாரங்களை குறித்து தானியேல் கண்ட தரிசனத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த காலகட்டத்திலே தானியேல் வயது சென்றவராக இருக்கிறார். ஒருவேளை அரண்மனை பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம். தானியேல் 10:1 தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முன்பு போல இல்லாமல் வித்தியாசமான ஒரு வகையிலே சத்தியம் அவருக்கு விளக்கி கொடுக்கப்படுகிறது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இறுதியான நிறைவேறுதல் சமீபத்திலே அல்ல, பல காலங்கள் சென்ற பின்னர் நடைபெறும் காரியமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் என்று அவன் சொல்லும் பொழுது இந்த தரிசனமானது தெள்ளத் தெளிவாக தானியேலால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று கூறலாம். தானியேல் 10:2-3 அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. கவனித்தீர்களா? தானியேல் 3 வாரங்களாக குளிக்கவில்லை என்று சொல்லலாம். இவ்வாறு தானியேல் துக்கப்பட்டு கொண்டிருந்ததற்கான காரணம் நமக்கு கூறப்படவில்லை. ஆனால் நாம் ஓரளவு அதை யூகிக்கலாம். இது கோரேஸ் ராஜாவின் 3ஆவது ஆண்டு. இந்த ஆண்டிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவதற்கான கட்டளையை கோரேசு பிறப்பித்தான். இதை குறித்து எஸ்ரா 1 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். 2 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. என்றாலும் செருபாபிலின் தலைமையிலே மிகச்சில இஸ்ரவேலரே தங்கள் தேசத்தை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது எஸ்ரா ஒரு கூட்ட மக்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு முன்னரும், நெகேமியா ஒரு கூட்ட மக்களோடு புறப்பட்டு செல்வதற்கு முன்னரும் நடைபெற்ற சம்பவம். இது தானியேலுக்கு மிக துக்கத்தை கொடுத்த ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. வயதான தீர்க்கதரிசியான தானியேலுக்கு இருதயத்திலே மிக வேதனையை அது உண்டு பண்ணியது.
ஒருவேளை இப்பொழுது 90 வயதிற்கும் மேலான வயதுடையவராய் அவர் இருந்திருக்கலாம். தங்கள் சொந்த தேசத்திற்கு செல்ல இந்த யூத மக்கள் விருப்பமில்லாமல் இருக்கிறார்களே என்றுதான் அவர் வேதனைப்பட்டார். கோரேஸ் ராஜாவின் முதல் ஆண்டு வரை பணியிலே இருந்த இவர் இப்பொழுது ஓய்வு பெற்றவராக இருக்கிறார். முழுமையாக தேவனுடைய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெபத்திற்கான பதில் உடனே வராதபடினாலே 3 வாரங்கள் தொடர்ந்து உபவாசித்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, இந்த வேத பகுதியிலே நாம் பார்ப்பது போல தானியேல் தனது ஜனங்களை குறித்த கரிசனை உள்ளவராக இருந்தார். விடுதலை கிடைத்து விட்டது. புறப்பட்டு செல்வோரை அழைத்து செல்ல செருபாபேல் என்னும் தலைவன் இருக்கிறான். என்றாலும் தங்கள் சொந்த தேசத்தை நோக்கி புறப்பட்டு செல்ல மக்களுக்கு மனதில்லை. இன்றும் பரலோகம் செல்வதற்கான வழியும் நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கான வாய்ப்பும் மிக தெளிவாக அறியப்பட்டதாக இருந்தாலும் நிர்விசாரமாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? பாவ உணர்வற்றவர்களாய், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்த அக்கறையற்றவர்களாய், நித்தியத்திற்காக தங்களையும் தங்களை சுற்றி உள்ளவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற பாரமற்றவர்களாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, முதலாவது நீங்கள் கர்த்தருக்குள் வாழும் ஒரு விசுவாசி என்ற நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு நாள் கர்த்தரோடு நித்தியமாய் வாழ்வோம் என்ற நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இந்த நித்திய வாழ்க்கை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் தாங்கள் அதற்காக எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆத்தும ஆதாய பணியை குறித்து கரிசனையற்றிருக்கும் அருமையான கிறிஸ்தவனே சகோதரியே, நித்திய அழிவை நோக்கி கூட்டம் கூட்டமாய் மக்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது நித்திய ஜீவனை குறித்த அறிவுள்ளவர்களாக இருந்தும், ஒருவேளை அதை அனுபவிக்கும் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தும் மற்றவர்களை குறித்து கரிசனையற்று அதற்காக ஜெபிக்காமல், உழைக்காமல், கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஜெபிக்க உங்களை நான் அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு பேசும் பொழுது அதை அசட்டை செய்ய வேண்டாம். தைரியமாக கீழ்ப்படியுங்கள். அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏனென்றால் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகான் என்றுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்றுதான் இயேசுவும் கூறினார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தானியேலை போல சொந்த ஜனங்களை குறித்த அக்கறை, பாரம் இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். சரி, தொடர்ந்து தானியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து. இந்த வெளிப்பாட்டை அல்லது தரிசனத்தை இவர் பெற்றுக்கொண்ட இடத்தை குறித்தும் நாளை குறித்தும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இதக்கேல் ஆற்றங்கரையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த நதி இன்று டைகிரிஸ் நதி என்று சொல்லப்படுகிறது. நிசான் மாதத்தின் 24ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி மிக தெளிவாக நாளை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த புத்தகத்தை குறை பேசுகிறவர்களுக்கு இதை குறித்து வித்தியாசமாக பேச வழி இல்லை. இங்கே மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை தானியேல் கண்டார் என்று கூறலாம். மோசேயோ ஏலியாவோ இயேசுவின் மறுரூபத்தை காணும் முன்னதாக தானியேல் அதை கண்டிருக்கிறார். எப்பொழுதுமே எல்லா காரியங்களுக்கும் 3 பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்திற்கு பிரதிநிதியாக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசிகளின் சார்பிலே வருகிறார். தானியேல் சிறைப்பிடிப்பிற்குள்ளே கடந்து சென்றவர்களின் பிரதிநிதியாய் இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து காண்பிக்கப்படுகிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. இது புதிய ஒரு வகையான வெளிப்படுத்துதல். தானியேல் இப்பொழுது ஒரு சிலையை பார்க்கவில்லை, ஒரு மிருகத்தை குறித்த தரிசனத்தையோ
வாரங்களை குறித்த தரிசனத்தையோ காணவில்லை, ஒரு குறிப்பிட்ட மனிதரை பார்க்கிறார். அந்த குறிப்பிட்ட மனிதர் யார்? சில வேத பண்டிதர்கள் இவரை குறித்து அடையாளம் கூற ஐயப்படுகிறார்கள். இது ஒரு பரலோகத்திலிருந்து வந்த ஒரு விருந்தாளி என்கிறார்கள். இது பொதுப்படையாக சொல்வது ஏனென்றால் அவ்வாறு கூறும்பொழுது எந்த தவறையும் சரியாக சொல்கிறார்கள். ஆனால் அது சரியாக இந்த வேத பகுதிக்கு விளக்கம் கொடுப்பதல்ல. இங்கே கூறப்பட்டிருக்கிற விளக்கங்களை காணும் பொழுது இது கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் அநேக உவமைகளை கூறினார். அவ்வாறு அவர் கூறிய அந்த நபர்கள் ஒன்று பிதாவாகிய தேவனை குறித்ததாக இருக்கும், அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கும். இங்கேயும் ஒரு புருஷனை கண்டேன் என்று அவர் சொல்லும் பொழுது இவர் கிறிஸ்துவே என்பது உடையின் மூலமாகவும் மற்ற விபரங்களின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தானியேல் கண்ட இந்த காட்சிக்கும் யோவான் கண்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் காட்சிக்கும் எத்தனை ஒற்றுமை இருக்கிறது தெரியுமா? சற்று கவனியங்கள். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 16ஆம் வசனம் வரை. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. இப்பொழுது தானியேல் கிறிஸ்துவை தரிசனத்திலே பார்க்கிறார். இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றும் முன் இருந்த கிறிஸ்துவை அவர் பார்க்கவில்லை, மனூறு எடுத்த பின் இருந்த கிறிஸ்துவை கண்டார் என்று கூறலாம். அதாவது உயிர்த்தெழுந்த மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவையே அவர் கண்டார். கிறிஸ்து அவருடைய பணியிலே நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியராக, நியாயாதிபதியாக, நல்ல மேய்ப்பனாக அவர் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆடுகள் என்று தேவன் அழைக்கிறார். விசுவாசிகளும் அவருடைய ஆடுகளாகவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுரூபமான பொழுது மோசேயும் எலியாவும் அங்கே இருந்தார்கள். ஆனால் ஏன் தானியேல் மட்டும் அங்கே இல்லை? ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப காட்சியை ஏற்கனவே கண்டுவிட்டார். அந்த காட்சியைத்தான் இங்கே தானியேல் விவரிக்கிறார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடே இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, எந்த ஒரு தூதனுடைய காட்சியோ அல்லது பிரதான தூதனுடைய காட்சியோ மக்கள் மேல் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கும் என்று கூறவே முடியாது. பலர் தானியேலோடு கூட இருந்தாலும் தானியேல் மட்டுமே அந்த தரிசனத்தை காண்கிறார். எழுதப்பட்டிருக்கிற பல சரித்திர சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே மனிதர்கள் கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்ய முடியும். அதே காரியத்தை தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்கு செய்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறும் பொழுதும் யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று கூறியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தானியேல் போன்ற ஒரு அனுபவத்தை தமஸ்குவுக்கு செல்லும் பாதையிலே ஒரு நாள் கண்டார். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை கவனியுங்கள். அவருடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். சவுல் பார்வையை இழந்தார். ஏன்? மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை கண்டார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். தானியேல் தனித்து விடப்படுகிறார். இது தேவனுடைய மனிதனாகிய தானியேலின் வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு அற்புதமான அனுபவம் என்று கூறலாம். கர்த்தருடைய இப்படிப்பட்ட பிள்ளைகள் பலர் மகிழ்ச்சியான அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாம் ஊரை விட்டு வெளியேறினார்.
பின்னர் உற்றார் உறவினர்களை விட்டு குடும்பத்தின் மக்களையும் விட்டு தன்னந்தனியாக தேவனோடு இடைப்பட்டார். மீதியான் தேசத்தில் வனாந்தரத்திலே ஒரு ஓரமாய் மோசே அனுப்பப்பட்டார். அங்கேதான் எரியும் முட்செடியிலே தேவனை சந்தித்தார். எலியா கேரித் ஆற்றண்டையிலே தனித்து விடப்பட்டார். தேவன் அவரோடு இருந்தார். எரேமியா தன்னந்தனியாய் தனது பாதையிலே நடந்து சென்றார். ஆனால் தேவனாய கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார். யோவான் ஸ்நானகன் தனியாக வனாந்தரத்திலே இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு இருந்தார். அதே வனாந்தரத்திலே அப்போஸ்தலனாய பவுல் 2 ஆண்டுகள் தனித்து விடப்பட்டிருந்தார். தேவன் அங்கே அப்போஸ்தலனாய பவுலை பயிற்றுவித்தார். அப்போஸ்தலனாய யோவான் தேவனோடு தனித்திருக்கும்படியாக பத்மு தீவிற்கு அனுப்பப்பட்டார். இன்றைக்கு பலரோடு கூடி உற்சாகமான ஜெப கூட்டங்களை நடத்த விரும்புகிறார்கள், அல்லது மற்ற கூட்டங்களை நடத்த விரும்புகிறார்கள். தேவனோடு தனித்திருக்க விரும்புகிறவர்கள் மிகச் சிலரே. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனோடு தனித்திருக்க முயற்சித்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் தனித்திருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை சந்திப்பார். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய பாதத்திற்கு தனித்து செல்லுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு அநேக நன்மைகளை செய்யும். தேவனை குறித்து அதிக அறிவற்ற மக்கள் எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தோடு இருக்க விரும்புகிறார்கள். தனியாக இருப்பதை அவர்கள் விரும்புகிறதில்லை. பிரியமானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபு தேவனோடு தனித்திருப்பதை தவிர்க்க முயன்றார். தேவனே அவனை ஒரு மூலைக்கு தள்ளினார். அன்று அவன் தேவனோடு போராடினான். அவனை பிடிக்கும்படியாக தேவன் தொடை சந்தை சுழுக்கும்படியாக செய்தார். அவனையும் தனக்கென பிடிப்பதற்காகவே அவ்வாறு செய்தார். இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிற தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே தானியேல் தேவனோடு தனித்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த தரிசனத்தை அவர் காண்கிறார். அவர் சொல்வது என்ன? என் பலனெல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி போயிட்டு, திடனற்று போனேன் என்கிறார். மகிமையான இயேசுவை கண்ட அவரது சரீரத்திலே இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது கவனித்தீர்களா? தொடர்ந்து வாசியுங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதன் பொருள் என்ன? சுய நினைவு இழந்தவராக விழுந்து கிடக்கிறார். இவ்வளவு நேரம் அவர் அவ்வாறு கிடந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து கடந்து சென்று விட்டார். தானியேலுக்கு சுய நினைவு திரும்பிய பொழுது ஒரு தேவதூதன் அவருக்கு பணிவிடை செய்கிறதை அறிகிறார். அருமையானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதி நமக்கு நினைப்பூட்டும் 2 முக்கியமான சத்தியங்கள் உண்டு. தானியேலை போல நம் சொந்த ஜனங்கள் விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்த அக்கறை, பாரம் நமக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய பாதத்திலே தனித்திருந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் நேரங்களும் நமக்கு மிக மிக அவசியம். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே தானியேலுக்கு எது வெளியாக்கப்பட்டது? கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே தானியேலுக்கு எது வெளியாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமானது. ஆப்ஷன் பி, 1000 வருட அரசாட்சி. ஆப்ஷன் சி, ரகசிய வருகை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியும் பண்ணும்படிக்கு வந்தேன் என்ற காபிரியேல் தூதனின் வார்த்தைகள் தானியேலுக்கு கூறப்பட்டது. அதைத்தான் இன்று தியானித்தோம். அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஒருவேளை உங்களின் ஒரு சில சந்தேகங்கள் கூட அதனால் தீர்ந்திருக்கலாம். தானியேல் புத்தகம் நமக்கு புரியும் போது அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்குள் தானாகவே ஏற்பட்டுவிடும் என்று நம்புவோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது தேவைகளுக்காகவா, பிறரின் தேவைகளுக்காகவா, அல்லது அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காகவா? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24.